தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்ததற்கு பின்பு இவர்களின் மூலமாக காயின் என்ற ஒரு பிள்ளை பிறந்தது. இதுவே உலகத்தில் பிறந்த முதலாவது குழந்தையாகும். பைபிளில் இருந்து இந்த காயினை பற்றி 5 சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். முதல் மகன் ஆதாம் மற்றும் ஏவாள் இவர்களுக்கு பிறந்த முதலாவது குழந்தை காயின் ஆவார். காயின் என்பதற்கு பெற்றது அல்லது உற்பத்தி செய்யப்பட்டது என்பது விவசாயி. காயின் மண்ணை உழுது உழவு வேலை செய்து வந்தார். ஆபேல் மந்தைகளை மேய்த்து மேய்ப்பனாகிறார். இந்த தொழில்களின் வேறுபாடு அவர்களின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. முதல் கொலை. பொறாமை காயினுடைய கண்களை மறைத்து ஆபேலின் காணிக்கையின் மீது கடவுளின் தயவை கண்டு காயினின் பொறாமை கோபமாக மாற்றி அவனது சகோதரனை கொலை செய்ய வழிவகுத்தது. தண்டனை மற்றும் காயினின் அடையாளம். காயின் கொலை செய்ததினால் தேவன் எதிர்கொண்டு நின்று, நீ இனி நிலத்தை உழுதாலும் அது உனக்கு பயிரை தராது என்றும், நீ இந்த நாட்டை விட்டு உலகமெங்கும் சுற்றித் திரிவாய் என்றும் காயினை பார்த்து அவர் சபிக்கிறார். அவ்வாறு சபிக்கும் பொழுது காயின் மனஸ்தாபப்பட்டு, நான் இவ்வாறு உலகமெங்கும் சுற்றித் திரியும் பொழுது அனைவரும் என்னை கொலை செய்ய முயற்சிப்பார்கள் என்று தேவனை பார்த்து வேண்டிக் கொள்ளும் பொழுது, தேவன் உன்னை கொலை செய்ய நினைப்பவருக்கு 7 பழிகள் சுமரும் என்றும் அதற்கு காயினின் மேல் ஒரு அடையாளத்தையும் வைத்தார். ஒரு நகரத்தை உருவாக்குதல். அவர் பாவம் செய்து அவருடைய நகரத்தை விட்டு அவர் துரத்தப்பட்டாலும் அவர் நோத் என்ற நிலத்திற்கு குடியேறி ஒரு நகரத்தை உருவாக்குகிறார். அந்த நகரத்திற்கு தன்னுடைய மகனுடைய பெயரான ஏனோ என்று பெயரிடுகிறார். காயினின் கதை சிக்கலானதாகவும் பொதுவாக மனிதனுடைய இயல்பினால் செய்யக்கூடிய பாவத்தின் விளைவுகளையும் விளக்குகிறது. பைபிளிலிருந்து மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு காத்திருங்கள்.